இப்படியா கேர்லெஸ்ஸா கதவை அடிச்சு சாத்துவ? என் ரூம் வாசல்லையே செல்வநாயகியை பார்த்ததுமே என் வயிறு கலக்கிடுச்சு. பாதி உயிரே போயிடுச்சு. நான் பயந்தது உனக்கு என்ன தெரியும்? அக்கா ரிலாக்ஸ்க்கா, ரிலாக்ஸ். என் நல்ல நேரம், கடவுள் புண்ணியம். அவ வாசல்லையே நின்னு உள்ள நோட்டை விட்டுட்டு போயிட்டா. உள்ள வந்து வாஷ்ரூமை மட்டும் திறந்து பாத்திருந்தா நான் பயத்துல செத்தே போயிருப்பேன்டி. அக்கா அதான் நடக்கலல்ல, அத பத்தியே ஏங்கா பேசிட்டு இருக்க? அந்த கல்யாண மண்டபம், அவ என்ன துரத்துனது எல்லாம் என் ஞாபகத்துல வந்துருச்சு சத்யா. அக்கா பயப்படாதக்கா, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். நீ ரிலாக்ஸா இரு. இங்க பாருக்கா, நாம ஏற குறைய இந்த பிரச்சனை முடியிற கட்டத்துக்கு இறங்கிட்டோம். நளனப்பாவோட உதவியோட நாம இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணியாச்சு. செல்வநாயகி அவங்கள பார்க்க முடியுமா, அவங்க வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்க முடியுமான்னு நாம பயந்த காலெல்லாம் போயிடுச்சுக்கா. ஆனா இப்போ செல்வநாயகி அவங்களே நம்ம வீட்டுக்கு நடையா நடந்துட்டு இருக்காங்க. கல்யாண பேச்சும் ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான்க்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. எப்படி சத்யா? அதெல்லாம் உனக்கு எதுக்குக்கா, நான் பாத்துக்கிறேன். நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன்டி. நீ என் மேல நம்பிக்கை வைக்கிறத விட உன் மேலயும் நம்பிக்கை வைக்கணும்க்கா, அப்பதான் நல்லதே நடக்கும். என் மேலேயே நான் எப்படி நம்பிக்கை வைக்கிறது? நான் தான் ஒரு பயந்தாங்கோலியேடி. நானே உன்னோட பெரிய பயந்தாங்கோலி தெரியுமா? நிஜமாதான்க்கா, எனக்கு இருட்டுனா பயம், பேய்னா பயம், இன்னும் நிறைய லிஸ்ட்ல இருக்குக்கா. உலகத்துல எல்லா மனுஷங்களும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கோ, அவங்க நேசிக்கிறவங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆபத்துன்னு வரும்போது அந்த பயம் பெரிய பலமா மாறும். அந்த பயத்தையே ஆயுதமா வச்சு அவங்க போராடி ஜெயிப்பாங்க. உனக்குள்ளயும் அந்த தைரியம் இருக்குக்கா. அத நீ தேடி கண்டுபிடிச்சு, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளவுதான். நீ சொல்றது உண்மையா? நிஜமாதான். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோ, ஏன் உன் அபிக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? அபிக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். அது யார் மூலமா வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்கள கொல்லவும் தயங்க மாட்டேன். இதுதான்க்கா நான் சொன்ன அந்த பலம். சத்யா, உச்சி மர காத்துல ஆடிட்டு இருக்கிற கிளையில ஒரு பறவை தைரியமா உட்காருதுன்னா அது மரத்தை நம்பி உட்கார்லக்கா. கிளை உடைஞ்சாலும் அது தான் சிறக வச்சு டக்குன்னு பறந்துட முடியும்னு தான் மேல உள்ள நம்பிக்கையில உட்காருது. அந்த நம்பிக்கைய உனக்குள்ள கொண்டு வாக்கா. செல்வநாயகிய நாம இந்த உலகத்துல ஏதாவது செஞ்சு ஜெயிக்கலாம். தேங்க்ஸ் டி. நீதான் என்னோட பலம், நீதான் என்னோட தைரியம். நான் இனிமே எதுக்கும் அழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவுக்கா. சரிக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போகணும். சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. நீயும் ரெஸ்ட் எடு. ம்.